ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு KL2S சேனல். இன்னைக்கு வந்து டிவிகே தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் பதவியேற்று ஒரு மாதம் ஆக போகுது. 10ஆம் தேதி மே 10. இப்போ தான் ஒரு மாதம் ஆக போகுது. அதுக்குள்ளே நிறைய என்னென்ன செயல்கள், என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில். அதாவது அவர் முதல்ல வந்து 10ஆம் தேதி 5ஆம் மாதம் அவர் வந்து பதவி ஏற்றாரா, சிஎம்ஆ, தமிழ்நாட்டு சிஎம்ஆ வந்து பதவி ஏற்றதுக்கு அப்புறம் என்னன்னா நலத்திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். ஸோ சில 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 பேரெல்லாம் வந்து கேள்வி கேட்டாங்க, என்ன செஞ்சிட்டாருன்னு. அவங்களுக்குலாம் வந்து இது இந்த வீடியோ ஒரு பதிலடி. நீங்களாம் என்ன பண்ணுங்க, நீங்க வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் 30 நாள்ல நீங்க என்ன திட்டத்தை வந்து தமிழ்நாட்டுக்கு செஞ்சிட்டீங்கன்னு நீங்க லிஸ்ட் போட்டு பாருங்க. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிடும் யாரு மேல இருக்கா யாரு கீழே இருக்கான்ட்டுன்னு. ஓகே, ஆரம்பிங்க. ஆமா, முதல்ல வந்து நம்ம பதவியேற்பு விழாலே 3 திட்டங்கள் அறிவிச்சாரு. அதை கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஒண்ணு வந்து என்னன்னா 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ, 500 யூனிட் கீழே உள்ளவங்களுக்கு பாதிச்சிருந்தா அதை யூஸ் பண்ணியிருந்தா அப்படின்னு சொன்னாரு. அதுல வந்து என்னன்னா அந்த ஏற்கனவே ஒரு 100 யூனிட் தான் இருக்கு, ஃப்ரீ இருக்கு. அதுவும் எக்ஸிஸ்டும், அதுவும் உண்டு. அது ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டேன். அதனால 500 தாண்டி போனவங்களுக்கு அந்த 100 டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அப்படி இல்லாட்டி 200 கீழேயே வந்துருச்சு, யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு 0 தான் வரும் அது அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் வந்து என்னன்னா டாஸ்மார்க் 717 டாஸ்மார்க் கடைகள் க்ளோஸ் பண்ணியிருக்காரு. வழிபாட்டு தலங்களுக்கு பக்கத்துலேயும் பஸ் ஸ்டாண்டு, அப்புறம் வந்து பள்ளிகளுக்கும் வித்தின் 500 மீட்டர்ஸ்ல இருந்ததெல்லாம் மூடி க்ளோஸ் டவுன் பண்ணிட்டாங்க இப்போதைக்கு. அப்புறம் வந்து என்னன்னா உமன் சேஃப்டிக்காக ஒரு தனிப்படை சிங்கப்பெண் அப்படின்னு அறிவிச்சாரு. அது வந்து நாளைக்கு வந்து இனாகிரேட் பண்ண போறாரு, உங்களை மீட் பண்ண போறாரு. அதாவது உங்களுக்கு இன்னைக்கு 9ஆம் தேதி இன்னைக்கு வந்து மீட் பண்ண போறாரு 5 மணிக்கு. அதனால உங்களுக்கு தெரியும், அதை நம்ம அப்டேட் பண்ணோம் அடுத்த வீடியோவில். அப்புறம் இந்த மது, அதாவது ட்ரக், அதை வந்து ஒடுக்கிறதுக்கு, எல்லாத்தையும் பிடிக்கிறதுக்கு, அதை வந்து ஒரு மெயினா 3 திட்டங்கள் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸார். அதெல்லாம் பத்தி நீங்க பேசுறதுக்கு வந்து முக்கியமான விஷயத்த வந்து பத்திரிங்க. அவரோட முதல் உரையே வந்து என்னத்தை பத்தி இருந்துச்சுன்னா, அதாவது முதல் ஸ்பீச்சே வந்து மதசார், அந்த வேர்டு வந்து என் வாயில மதசார்பற்ற ஒரு ஆட்சி. அத பத்தி நிறைய பேருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. அதாவது நிறைய பேர் என்ன சொல்றாங்க, மதசார்பற்றனா மத இல்லாத அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனுக்கு வந்துடுறாங்க. இல்லைன்னா வந்து கிறிஸ்டியனிட்டி, ஏன்னா ஜோசப் விஜய் அப்படின்னு அவர் பேரை வந்து மின்னுக்கு ஜோசப் விஜய்னு வச்சிருக்காரு. ஸோ கிறிஸ்டியனிட்டியை வந்து பரப்ப போறாரு அப்படின்ட்டு வந்து சில கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு தெளிவான விளக்கங்கள் நம்ம கொடுக்குறோம். அப்படின்னா அந்த வேர்டு என்ன, மதசார்பற்ற அப்படின்னா எல்லா மதமும் சம்மதம். அதாவது நீங்க ஹிந்து, கிறிஸ்டியன், முஸ்லிம் எதாவா இருந்தாலும் எல்லாமே ஈக்குவல், சமம் நிலைதான் மத சார்பற்ற அரசியல். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் வந்து எல்லாரும் வந்து வரவேற்று பேசினது வந்து என்னன்னா, சிறுபான்மை கட்சியினர், இடதுசாரி கட்சிகள் சேர்ந்தாங்களே, அவங்களுக்கு ஈக்குவலா எல்லாருக்கும் வந்து பதவி கொடுத்தது, அமைச்சர் பதவி கொடுத்தது. அதுவே வந்து எல்லாரும் பயங்கர பாராட்டுறாங்க. ஏன்னா இத்தனை வருஷமா 50 காலமா எதிர்கட்சிக்கிட்ட இருந்து அவங்கள வந்து சும்மா யூஸ் பண்ணிட்டாங்க, ஓட்டு வாங்கறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு எந்த பொசிஷனும் கொடுக்காம இருந்தாங்க. நீங்க வந்து என்ன ஒரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுக்காகவே வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. அவங்களுக்கு எல்லாருக்கும் இடம் கொடுத்து அப்புறம் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. அதாவது இந்த அரசு ஊழியர்களுக்கு எல்லாம், அது மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து டீச்சர்ஸ், அந்த பென்ஷனர்ஸ், அவங்களுக்குலாம் வந்து இந்த டிஎன்எஸ் அலவன்ஸ், அதாவது என்ன அகவிலைப்படி வந்து என்னன்னா 2% கொடுத்தாரு. அதாவது இதுக்கு முன்னுக்கு வந்து 58% இருந்துச்சு, இப்ப 2% கொடுத்து 60% வந்து ஆக்குனாரு. அப்புறம் வந்து he conducted the first cabinet review meeting. அதாவது என்னத்தை பத்தி ரிவ்யூ பண்ணாருன்னா, 436 கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸை வந்து புதுசா இம்ப்ளிமெண்ட் பண்ணிறதுக்கு வந்து ஒரு ரிவ்யூ மீட்டிங் வந்து அது நடத்தினாரு. அது என்ன அப்படின்னா, அதுக்கு நீங்க ரொம்ப முன்னாடி லேட்டா வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் அது வந்து என்னன்னா விஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி, அந்த அமைச்சரவை கூட்டத்தில் வந்து என்னன்னா 450 வந்து டிஃப்ரெண்ட் பில்லர் மாதிரி பிரிச்சு அதுக்கு கீழே நிறைய பண்ணணும், ஒவ்வொரு மினிஸ்டரின் கீழே பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட். அது வந்து ஃபுல்லா 436 ப்ராஜெக்ட் ரிலேட்டடா இருக்கு. அது ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. தென் அப்புறம் புதுசா வந்து MOU சைன் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த LNTயோட வந்து அந்த ப்ராஜெக்டோட ஒர்த்தே வந்து 18,600 crore
crore, right? ஆமா அது So அது வந்து the first major industrial agreement வந்து இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அவர் சைன் பண்ணது. சோ இதனால வந்து என்ன நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும்? ஆமா இது வந்து என்னன்னா உண்மையில வரவேற்கத்தக்கது. ஏன்னா 18,600 கோடி அதுல வந்து 3 ப்ராஜெக்ட். அது வந்து எல்என்டினா எல்லாருக்குமே தெரியும், பெரிய கம்பெனி. அவர் வந்து என்னன்னா ஒன்று வந்து என்னன்னா டேட்டா சென்டர், காஞ்சிபுரத்தில் வந்து டேட்டா சென்டர்ஸ் இருக்கிறாங்க. அதுலேயே வந்து 15,000 கோடி. அதுக்கு வந்து அதில் ஒரு 5,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். அப்புறம் வந்து என்னன்னா கோயம்புத்தூர்ல வந்து சிப் மேனுஃபேக்சரிங், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங், அதில் வந்து ஒரு 2,000 பேருக்கு வேலை கிடைக்குது. இப்போ வந்து திருவள்ளூரில் வந்து விண்ட் டர்பன், விண்டு ரிலேட்டடாக காற்றை இது பண்ணி மின்சாரம் அந்த மாதிரி இருக்கும்ல, அதை யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அதில் ஒரு 1,000 பேருக்கு இப்போ வந்து என்னன்னா ஒரு 8,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது இது மூலியமா. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னா நம்ம வந்து நிதி வந்து தமிழ்நாட்டோட கவர்மெண்ட் நிதி வந்து போகிறோம். அப்போ வந்து இவர் வந்து மெயினாக பார்க்கறது என்னென்னா இன்னொன்று வந்து நான் லிங்க்டின்ல பார்க்குறப்ப வந்து டெய்லி வந்து உங்களுக்கு என்னென்னா தமிழக வெற்றி கழகத்துலேருந்து உங்களுக்கு வரும் யாரை மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் அவர் வந்து என்னென்னா கம்பெனியோட பெரிய பெரிய கம்பெனி ஐபிஎம், இப்போ டிவிஎஸ் கம்பெனி, அப்புறம் வந்து மஹிந்திரா, ஸோ எல்லா கம்பெனியோட டைரக்டர்ஸ், அப்புறம் வந்து ஓனர்ஸ், ஃபவுண்டர், டைரக்டர், சிஇஓ அவங்களெல்லாம் மீட் பண்ணிகிட்டே இருக்காரு. அது மூலியமாக நமக்கு வந்து என்னென்னா மெயினாக வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வருது. இன்வெஸ்ட்மெண்ட் வந்தாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டெவலப் நடக்கும். அதுதான் நம்ம பார்க்கணும். அதனால் அந்த எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காரு. அது வந்து வரவேற்கத்தக்கது. அது வந்து என்னன்னு ஜூன் 4 வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காருன்னா 5 வருஷத்துக்கு வந்து 24/7 ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை வந்து மொத்த தமிழ்நாட்டிலேயே, அதாவது இந்த என்ன சொல்லுவாங்க வில்லேஜ் ஏரியால வந்து தண்ணி கிடைக்கிற மாதிரி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காரு. அப்புறம் இந்த கூவம் ரிவரும் புக்கிங்கம் ஏரியா கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு எனக்கு தெரியல. அந்த ஏரியா சுத்தம் பண்ணதுக்கு அது வேற நடவடிக்கை எடுக்கப்படுது. இதுக்கு இடையில வந்து இன்னொன்று முக்கியமானது வந்து நம்ம மறந்துட்டோம். என்னன்னா அம்மா உணவகம் வந்து என்னன்னா மெயினா ரெனோவேட் பண்ணி நல்ல தரமான சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது வந்து நிறைய மக்கள் வந்து பாராட்டியே நம்ம பார்த்துருக்கோம். நிறைய பேர் வந்து அதை பாராட்டி இருக்காங்க. அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எனக்கு கூட இப்படி ஒரு நாள் இருக்குதுன்னு எனக்கே தெரியாது. இந்த நம்ம சிஎம் சார் வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு நாள் இருக்கு அப்படின்னு எனக்கே தெரியும். அதாவது வேர்ல்ட் ஹங்கர் டே அன்னைக்கு வந்து ஒரு மெசிஃபான ஃப்ரீ ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சிஎம் அப்புறம் எம்எல்ஏ எல்லாமே சேர்ந்து ஒட்டுமொத்த தொகுதியிலயும் எல்லா தொகுதியிலயும் ஒரு 2,000 to 3,000 பீப்புளுக்கு வந்து ஃப்ரீயா சாப்பாடு போட்டிருக்காங்க. அதாவது ஃப்ரீயான சாப்பாட்டை சும்மா ஏனோ தானோன்னுலாம் போடல, வடை பாயாசத்தோட ஒவ்வொரு மக்களும் வந்து அதை வந்து சாப்பிட்டு இந்த பூரிப்போட பேசுறத கேட்கறதுக்கே வந்து ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு நமக்கு. தென் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து 56 வருஷமா ஒரு தொகுதிக்கு வந்து, தொகுதின்னு சொல்ல முடியாது, கொத்தக்குடி தேனி டிஸ்ட்ரிக்ட்ல தொகுதியா சொல்லுவீங்க, அது ஒரு சின்ன வில்லேஜ், ஒரு கிராமம், ஒரு மலை கிராமம். அது அந்த கிராமத்துக்கு வந்து 56 வருஷமா பஸ் போக்குவரத்தே இல்லாம இருந்ததுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பள்ளிக்கு போறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது அவங்க வந்து முதலமைச்சருக்கு வந்து கடிதம் எழுதியிருக்காங்க. உடனடியா வந்து அவரு அந்த தொகுதியா சொல்லுவீங்க அந்த ஏரியாவுக்கு வந்து உடனே ஒரு ஸ்கூல் பஸ் வந்து ஏற்பாடு செஞ்சுட்டாங்க. சோ அத பாருங்க, அப்ப அந்த மக்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும். 56 வருஷம் கிடைக்காத ஒரு விஷயம் இவர் வந்து ஒரே மாசத்துல வந்து ஒரு லெட்டர்ல வந்து நடந்துருச்சு. அது ஒண்ணு நடந்திருக்கு. அப்புறம் இப்ப புதுசா வந்து இதுவும் வந்து ரொம்ப வந்து இம்ப்ரெசிவான ஒரு விஷயம். எனக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா நான் ஆயிட்டேன் இந்த விஷயம் வந்து கேட்டதுக்கு அப்புறம். அதாவது ஸ்கூல் பஸ் பேக் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம். ஒரு மினிஸ்டர், ஒரு சீஃப் மினிஸ்டர், ஒரு எந்த பொலிட்டிக்கல் ஒரு லீடர்ஸ் போட்டோகிராஃப் இல்லாம. ஆமா, ஆனா அது வந்து என்னன்னா முன்னாடி கூட வந்தது அப்படின்னு ஒரு இது ஓடிட்டு இருக்கு, ஒரு சொல்லிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் அதை வந்து கண்டினியூ பண்றது கூட நல்ல வரவேற்பு தக்கதான். நான் வந்து நம்மளோட முகத்தை எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு இல்லாம தமிழ்நாடு முத்திரையை மட்டும் பண்றது வரவேற்கத்தக்கது. அப்புறம் வந்து செஸ் சாம்பியன், வேர்ல்ட் சாம்பியன் நம்ம வந்து யாரு, நம்ம பிரக்னானந்தா, அவருக்கு வந்து நார்வேல வந்து போய் செஸ் சாம்பியன் வந்து வேர்ல்ட் சாம்பியனை வின் பண்ணி பெரிய பெருமை சேர்த்திருக்காரு பயங்கரம் நம்ம நாட்டுக்கு. அவருக்கு வந்து ஒரு 50 லட்சம் பரிசு தொகை கொடுத்து இன்னைக்கு வந்து அவரோட செஸ் விளையாண்டு போட்டிருக்காரு நம்ம சிஎம் சார்.
சோ இந்த ஒரு மாசத்துல வந்து இவ்ளோ லிஸ்ட் எங்களால போட முடிஞ்சிருச்சு. இதுல ஏதாவது நம்பர் நான் விட்டுட்டோமா நாங்க ஏதாவது விட்டுட்டோம்னா ஏதாவது ஏதாவது ஒரு விஷயம் தயவு செஞ்சு நீங்க காமெண்ட்ல போடுங்க. அது நாங்களும் படிச்சு தெரிஞ்சுக்கிறோம், மத்தவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. சோ இவ்ளோ விஷயம் வந்து ஒரு மாசத்துல ஒரு 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 கவர்மெண்ட்னால செய்ய முடியும்னா இன்னும் 5 வருஷத்துல எவ்வளவு மாற்றத்தை அவங்கனால கொண்டு வர முடியும். அப்ப இன்னொரு விஷயமும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஃப்ரெண்ட், ஐ மீன் மக்களே. ஒரு ஒரு 50-60 வருஷத்துல வந்து ஒரு சேர்த்த குப்பையை வந்து நம்ம ஒரே மாசத்துல வந்து இல்ல ஒரே நாள்ல வந்து சுத்தப்படுத்த முடியுமான்னு கேட்டா அது சாத்தியமே இல்ல. சுத்தப்படுத்த முடியுமான்னு கேட்டா ஒரே நாள்ல சாத்தியம் இல்ல. ஆனா டைம் எடுத்து சுத்தப்படுத்திடலாம், ஆக்கிடலாம். ஆனா அதை ஓவர் நைட்ல கிளீனா பண்ண முடியாது. இல்ல 1 மாசத்துலயோ இல்ல ஒரு வருஷத்துலயும் கிளீன் பண்ண முடியாது கண்டிப்பா. இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இப்ப நம்ம தீபாவளி பொங்கலுக்கே வந்துக்கோமே, இப்ப வந்து அந்த வருஷத்துல ஒரு வாட்டி நம்ம இந்த நம்ம வீடுங்களை வந்து சுத்தப்படுத்தோமே, ஒரே நாள்ல வந்து நம்மளால நம்ம வீட்டை சுத்தப்படுத்த நம்ம பகுதியா பிரிச்சு தானே கிளீன் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து கிச்சன் கிளீன் பண்ணுவோம், அப்புறம் நாளைக்கு வந்து லிவிங் ஹால் கிளீன் பண்ணுவோம், அப்புறம் ஒரு நாள் ஒரு ரூம், அந்த மாதிரி அதுக்கே வந்து ஒரு வீட்டுக்கே வந்து நமக்கு வந்து ஃபியூ டேஸ் எடுக்குதுன்னா ஒரு நாட்டை அது இவ்வளோ குப்பையா ஆக்கி வச்சிருந்த ஒரு நாட்டை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு வந்து எவ்வளவு டைம் எடுக்கும் அதை நீங்க யோசிங்க. ஆனா ஒரு மாசத்துல இவ்வளோ விஷயங்கள் செஞ்சு வந்து எனக்கு வந்து இம்ப்ரெசிவா தான் இருக்கு. தென் another thing, அவர் பேர் என்ன, உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு தெரியுமா, அவர் ஸ்பீச்ல சொல்றாரு, மக்கள் வந்து ரொம்ப கொந்தளிக்கிறாங்க, மக்கள் கோவப்படுறாங்க, எதுக்கு இந்த ஆட்சியை இவருக்கு கிட்ட கொடுத்தோட டென்ஷனா இருக்குன்னு சொல்றாரு. எனக்கு சீரியஸா புரியல. நான் பாக்குற மக்கள் எல்லாம் வந்து அப்படி என்ன விகழ்ந்து போறாங்களா, என்ன சொல்லுவாங்க, ரொம்ப சந்தோஷமா நிகழ்ந்துதான் பேசுறாங்க. ஆனா இவரு சொல்ற மக்கள் எல்லாம் கோபத்துல இருக்காங்க சொல்றாங்க. அந்த மக்களை நான் இன்ன வரைக்கும் பாக்கல. அந்த மக்களை தயவு செஞ்சு யாராவது இருந்தீங்கன்னா என் கண்ணுல காட்டுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் யாருதான் அந்த மக்கள்னு. அது இவரோட கொத்தூஸ் அண்ட் ஊபிஸ் தான் எல்லாரும் இருப்பாங்க. அப்போ வந்து என்ன சொல்றது, சட்டம் ஒழுங்கு இல்லைன்னு எல்லா அமைச்சர்களும் போய் எடுக்கிறாங்க, தோண்டு தான் வருது அப்படின்னு பார்த்தா எல்லா இடத்துலயும் வந்து என்னன்னா பார்ட்டி ஃபண்ட், ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூல்ல பார்ட்டி ஃபண்ட், டாஸ்மார்க்ல பார்ட்டி ஃபண்ட், எங்க பார்த்தாலும் பார்ட்டி ஃபண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து டைவெர்ட் பண்ணி இப்போ வந்து என்னன்னா கவர்மெண்ட்டுக்கு சேனல் பண்ணியிருக்காரு, கவர்மெண்ட் கஜானாவுக்கு போகணும் அப்படின்னு. அதுலேயே ஆயிரக்கணக்கான கோடிகள் வந்து வருமானம் வரும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ இதெல்லாம் பயங்கரமாக நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு வந்து இன்னைக்கு உங்களுக்கு வந்து சாயந்தரம் வந்து முதலமைச்சர் பேசுவார். அதை பேசிட்டு சிங்கப்பெண் திட்டம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி லான்ச் பண்ணிட்டு அதில் பேசுவார். அதை பேசினோன்னா உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, அதாவது இப்ப யூடியூபர் ஆமா மாரிதாஸா, அவரை வந்து கைது பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு சில குரூப் வந்து அதை எதிர்த்து வீடியோ போடுறாங்க, சில குரூப் வந்து அதை சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுறாங்க. உங்களோட கருத்து என்ன? என்னோட கருத்து வந்து நமக்கு பேச்சு உரிமை இருக்கு, யூடியூப் இருக்கு எல்லா கையிலும் அப்படின்னு நம்ம இஷ்டத்துக்கு எல்லாமே பேசக்கூடாது. நம்ம என்ன பேசுறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா அது வந்து நிறைய விதமான மக்களுக்கு போய் சேருது, சின்னவங்களுக்கும் போய் சேருது, பெரியவங்களுக்கும் போய் சேருது. அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு செய்தியா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி அதுலேருந்து அவங்க தெரிஞ்சுக்கணும், அறிவுபூர்வமா ஏதாவது தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து அவங்கள இழிவுபடுத்துறது, கேவலப்படுத்துறது அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஸோ அப்படி பண்ணியிருந்தால் கண்டிப்பா அது தவறு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அவரை வந்து கைது பண்ணது வந்து 100% இல்லை 200% வந்து நியாயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. அதை வளர்ந்து வரும்போதே வந்து நம்ம பிடுங்கி போட்டுட்டா தான் வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும், ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். அதாவது ஒரு பப்ளிக் ஃபாரம்ல, ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல வந்து நம்ம எப்படி பேசணும், நம்மளோட வேர்ட்ஸ்க்கு வந்து உண்மையிலே எப்போதுமே வந்து பயங்கர பவர் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம நம்ம கண்ணாடி முன்னாடி நம்ம வீட்டுக்குள்ள நின்று பேசுறது வந்து வேற, அது நமக்கு மட்டும் தெரிஞ்சு நமக்கு மட்டும் போயிடும். ஆனா நீங்க வந்து இந்த மாதிரி பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல பேசும்போது ரொம்ப முக்கியமா என்ன சொல்லுவாங்க, கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம என்ன மாதிரி வார்த்தைகளை வந்து யூஸ் பண்றோம். ஏன்னா நான் அதை கேட்கறது வந்து அது போய் சேர்றது வந்து சும்மா அடால்ட்டுக்கு மட்டும் போய் சேராது. ஸோ அதுக்கு கீழே உள்ள மக்களுக்கும் போய் சேரும், அதுக்கு மேல உள்ள மக்களுக்கும் போய் சேரும். ஸோ நம்ம அதுக்கு வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படித்தான் நான் சொல்லுவேன். அண்ட் மரியாதைன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நானும் நிறைய பேரை வந்து பாக்குறேன், இன்னமும் வந்து நான் வந்து அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த சிஎம் சாரை வந்து இன்னமும் விஜய் ஓகே, அவர் வந்து சொல்லுவாரு, நான் வந்து உங்க அண்ணன், நான் உங்க தம்பி, நான் உங்க மகன் அப்படிலாம் சொல்லுவாரு. ஆமா அதெல்லாம் ஓகே. ஆனா நம்ம பப்ளிக்கா பேசும்போது நம்ம வந்து மரியாதையா அவரை அட்ரஸ் பண்ணி தான் பேசணும். ஏன்னா
நாளைக்கு நம்மளோட கீழே உள்ள சின்ன பிள்ளைங்க அதை பாக்குவாங்க தானே, அப்பதான் அவங்களுக்கு தெரியும். ஓ ஓகே, இவங்கள வந்து நம்ம இப்படிதான் அட்ரஸ் பண்ணோம், இவங்களை இப்படிதான் பேசணும் அப்படின்னு அவங்க கத்துக்குவாங்க. இப்ப நம்மளே விஜய் விஜய் அப்படி அவன் இவன் இப்படின்னு பேசினா எனக்கு தெரியல மக்களே. இப்ப நான் வளர்ந்த சூழ்நிலை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் டி போட்டு பேசுறதுலாம் பயங்கர வல்கரான வேர்டு. அது வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பார்த்து டா போட்டு பேசுறது, டி போட்டு பேசுறதுலாம் என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட நான் வளர்ந்த சூழ்நிலை அது வல்கரான வேர்டு. ஆனா உங்களுக்கு வந்து அது சாதாரணம் தானே? எனக்கு சாதாரணம் இல்லை. அப்ப நாங்க வந்து அவனுக்கு அப்படிதான் அப்படி யூஸ்வலி பேச மாட்டோம். வாங்க போங்கன்னு தான் பேசுவோம். Are you serious? வாடா போடானா கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸ் மேபி ஒரே லெவல் படிக்கிறப்ப பேசிக்குவோம். ஆனா மத்தவங்க ஸ்ட்ரேஞ்சரை பார்த்து அப்படி பேச மாட்டோம். ஈவன் உங்க ஃபேமிலி எல்லாம் நீங்க அட்ரஸ் பண்ணிக்குவீங்க, டாடின்னா அட்ரஸ் பண்ணிக்குவீங்க தானே? ஃபேமிலி உரிமையோட உள்ளவங்கள மேபி அப்படி சொல்லுவாங்க. உரிமையோட உள்ளவங்க சொல்லுவாங்க. நான் வந்து அப்படி வளரவே இல்லை. நாங்க டாடி எல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டோம். சோ அதனால வந்து எனக்கு அந்த மாதிரி நீங்க ஆமா, இப்ப என் தம்பி டான் பேசுறது, டி பேசுறது கூட அந்த மாதிரி சிஎம் பத்தோ இல்ல பெரியவங்களை பத்தோ அது வந்து எனக்கு வந்து மரியாதை வெரி டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லான வேர்டா தான் எனக்கு தெரியும். சோ அதனால நம்ம பேசுறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பேசணும். ஓகே, அவ்வளவுதான் இன்னைக்கு உள்ள இது. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை.